நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துடைய மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளானட்டுகள்ல ஒன்று தான் ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம். அண்ட் இந்த வியாழன் கிரகம் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே லார்ஜஸ்ட் பிளானட்டாகவும் இருக்குது. ஆனா நம்ம அப்சர்வ் யூனிவர்ஸ்ல இதுவரைக்கும் மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய பிளானட் ஜூபிட்டர் தானா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படின்னா நம்ம என்டையர் யூனிவர்ஸ்லயே நம்ம கண்டுபிடிச்சதுலேயே மிகப்பெரிய கிரகம் எதுவா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் அதில் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப்பில் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணல இது வரைக்கும் நீங்கள் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிவ்அவே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2013 WM கிக் அப்சர்வேட்டரி மற்றும் சுப்ரு டெலஸ்கோப் மாதிரியான சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்களை பயன்படுத்தி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய யங் ஸ்டார்ஸை அப்சர்வ் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க விஞ்ஞானிகள். அப்படி அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது 2013 ROXS42 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து ஆய்வு பண்ணும் போது அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதோ வள வர்ற மாதிரியான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி கவனிக்கும் போது அதை சுற்றி ஏதோ ஒரு பருப்பொருள் வருது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினாங்க. இதை சயின்டிஸ்ட்டுங்க டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமாக தான் கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு எக்ஸோ பிளானட். அந்த எக்ஸோ பிளானட்டுக்கு ROXS42BB அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்படி அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமான ஆய்வுகளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அதோடைய நட்சத்திரம் சம்பந்தமான டேட்டாஸை எடுத்தாங்க. அந்த டேட்டாஸ் அடிப்படையில் அந்த நட்சத்திரம் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு இளம் நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரம் உருவாகி ரொம்ப கம்மியான ஆண்டுகள் தான் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்மளுடைய சூரியன் அப்படிங்கிறது உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இந்த நட்சத்திரம் உருவாகி 2 to 3 மில்லியன் ஆண்டுகள் தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த நட்சத்திரம் எவ்வளோ யங்கான ஒரு ஸ்டாராக இருக்குது அப்படின்னு. அந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் அது சுற்றி வரக்கூடிய நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம சூரியனுக்கும் நெப்டியூனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட 5 மடங்கு அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பூமிக்கும் நம்மளுடைய சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய சூரியன்லேருந்து நம்மளுடைய பூமி இருக்குது. ஆனால் இந்த எக்ஸோ பிளானட் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து 157 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிலோமீட்டரில் சொல்கிறோம் அப்படின்னா 23.5 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து சுற்றி வருதுங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பிளானட் சம்மந்தமாக இன்னும் அதிகமான டேட்டாஸ்களை எடுத்து பார்க்கும்போது சயின்டிஸ்ட்டுகளே வாயை புழக்க வைக்கிற மாதிரியான நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதில் முதல் விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தில் என்டையர் சோலார் சிஸ்டத்துலேயே லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருக்கிறது நம்மளுடைய பெரிய அண்ணன் ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான். வியாழன் கிரகம் மட்டுமே இந்த யூனிவர்ஸோடைய மிகப்பெரிய கிரகம் கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் மிகப்பெரிய கிரகம் அவ்வளோதான். ஆனால் ஜூபிட்டரை விட பல மடங்கு பெரிய கிரகங்கள் எத்தனையோ இந்த யூனிவர்ஸில் இருக்கலாம். ஆல்ரெடி ஜூபிட்டரை விட 2 to 3 to 4 மடங்கு வரைக்கும் பெரிய கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்டுங்க எக்ஸோ பிளானட்ஸாக. ஆனால் இப்போ இந்த சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்ச இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது நம்ம ஜூபிட்டரை காட்டிலும் 9 மடங்கு சைஸில் பெருசு. ஈவன் அதோடைய நிறை கூட ஜூபிட்டரை விட அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சயின்டிஸ்ட்டுங்க இதுவரைக்கும் இந்த அப்சர்வ் யூனிவர்ஸில் கண்டுபிடிச்ச பிளானட்ஸ்கள்லேயே எக்ஸோ பிளானட்ஸ்கள்லேயே லார்ஜஸ்ட் எக்ஸோ பிளானட் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கிறது இந்த ROXS42BB அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த எக்ஸோ பிளானட் தான். இதோடைய பிரம்மாண்டத்தை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜூபிட்டர் பக்கத்தில் நம்மளோட பூமியை வச்சா ஒரு பேஸ்கெட் பால் பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் பாலை வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே
இந்த பிளானட் பக்கத்தில் நம்ம ஜூபிட்டரே கொண்டு போய் வச்சா அந்த பிளானட் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் மாதிரியும் நம்மளோட ஜூபிட்டர் ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி சின்னதாக இருக்கும். அப்போ இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதோடைய நட்சத்திரத்திலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் கூலாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சயின்டிஸ்ட்டுங்க நினச்சாங்க. ஆனால் அங்கே தான் பெரிய ட்விஸ்டான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிளானட்டோடைய அந்த டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 2000 2300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோடைய மேல்பரப்போடைய டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சூரியனுடைய டெம்பரேச்சரில் 45% இதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்ட்டுகளையே மண்டையை போட்டு பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் அவங்க மனசில் தோண ஆரம்பிச்சுது. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கிரகமாக இருக்குது, அதே நேரத்தில் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஒருவேளை இது பிளானட்டாக இல்லாமல் ஒரு நட்சத்திரமாக, அதாவது ஃபெயில்டு ஸ்டாராக இருக்கலாமோ அப்படிங்கிற முடிவுக்கு சயின்டிஸ்ட்டுங்க வராங்க. ஆனால் இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து தொலைவாக இருக்குது. அதனாலையும் ப்ளஸ் அது வந்து ஒரு யங் ஸ்டாரை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் அதை பற்றின டேட்டாஸை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. இப்போதைக்கு இது நம்ம பூமியிலிருந்து 490 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச டேட்டாஸுக்களை அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ டெம்பரேச்சராக இருக்கும்போது ஒரு ப்ரௌன் டாஃபாக, அதாவது ஃபெயில்டு ஸ்டாராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பிரம்மாண்டமான கிரகமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிபேட் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் மத்தியில் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம், அது என்னப்பா ப்ரௌன் ட்வார்ஃப் ஃபெயில்டு ஸ்டார்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக நான் விளக்குறேன். இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நட்சத்திரம் மட்டும் கிடையாது, நம்ம சூரிய குடும்பம் மாதிரி இருக்கக்கூடிய பல சூரிய குடும்பங்கள் நெபுலாக்கள் கிளவுடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளவுடுக்குள்ளே தான் உருவாகும். அந்த கிளவுடில் ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நிறைய ஆஸ்ட்ராய்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கூடவே ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான வாயுக்களும் அந்த கிளவுடில் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கிளவுடில் தான் ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த கோர் பகுதி அப்படிங்கிறது உருவாக்கி எல்லா வாயுக்களும் இழுக்கப்பட்டு, குறிப்பாக ஹைட்ரஜன், ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் உள்கி இழுக்கப்பட்டு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும், வெப்பம் அப்படிங்கிறதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல. ஸோ இப்படி தான் நட்சத்திரங்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறது தொடங்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆகணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடந்தால் தான் ஒரு நட்சத்திரமாக முழுசாக ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் அதுக்கு பதிலாக நிறை அப்படிங்கிறது கம்மியாகும் போதும் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயமும் நடக்காத பட்சத்தில் அது ஃபெயில்டு ஸ்டாராக வந்து உருவாகும். அதாவது நட்சத்திரமாகவும் முழுசாக உருவாகாமல் ஒரு கிரகம் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபெயில்டு ஸ்டாராக உருவாகும். அப்படி உருவாகக்கூடியது தான் ப்ரௌன் ட்வார்ஃப் ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு, அந்த பருப்பொருட்கள் பார்க்குறதுக்கு கிரகம் மாதிரியும் இருக்கும். ஆனால் அது கூட இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு சூரியனுக்கு இடையாக ஆல்மோஸ்ட் இருக்கிற மாதிரியான டெம்பரேச்சரோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸோ பிளானட் கூட அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் 2000 2300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்காது. ஸோ ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய அந்த 9 மடங்கு ஜூபிட்டரோட சைஸை விட பெருசாக இருக்கு இல்லையா, அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாகவும் அதுக்குள்ளே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டாக இது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இன்னொரு சிறிய நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பைனரி ஸ்டாராக வந்து இருந்திருக்கும். ஸோ ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்துக்கு பதிலாக இப்போ ஒரு நட்சத்திரம் சுற்றி வரக்கூடிய மிக பிரம்மாண்டமான இந்த யூனிவர்ஸ்லேயே கண்டுபிடிக்கப்பட்ட லார்ஜஸ்ட் பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. ஏதாவது இப்போதைக்கு இதை பிளானட் அப்படின்னு நம்ம சொல்லி அழைச்சாலும் இது பிளானட்டா ஃபெயில்டு ஸ்டாரா அப்படிங்கிறது குழப்பமாக தான் இருந்துட்டு இருக்கு. மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பிய ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தோடு அனுப்பப்பட்ட ஒரு டெலஸ்கோப்பாகவும் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு டெலஸ்கோப்பாகவும் மனிதர்கள் உருவாக்கிய ஒரு பொருளாக கருதப்படுறது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். அந்த டெலஸ்கோப் உட்பட இன்னும் சில டெலஸ்கோப்களை பயன்படுத்தி இந்த எக்ஸோ பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் சம்மந்தமான டேட்டாஸை எடுத்து பார்க்கும்போது அதோடைய வளிமண்டலம் அப்படிங்கிறது என்னமா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் வாட்டர் வேப்பர்ஸ், இன்னும் சில வாயுக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த டேட்டாஸ் மூலமாக தெரிய வந்துச்சு. அதை தாண்டி மிகவும் அடர்த்தியான மேகங்கள், அதுக்கப்புறம் சூடான தூசி துகள்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஃபெயில்டு ஸ்டாருக்கு பதிலாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளானட்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிளானட் ஒரு நரகம் மாதிரி தான் இருக்கும். சரி, இதில் இவ்வளோ வாயுக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இது நம்ம பூமி மாதிரி ராக்கி பிளானட்டா இல்லை
கேஸ் பிளானட்டா ஜூபிட்டர் மாதிரி கேட்டால் இப்போதைக்கு இது ஒரு கேஸ் பிளானட்டை தான் சொல்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இது கேஸ் பிளானட்டை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸில் நம்ம கண்டுபிடிச்சதுலேயே மிக பிரம்மாண்டமான கிரகமாக இது என்னதான் இருந்தாலும் இதுதான் மிகப்பெரிய கிரகம் யூனிவர்ஸ்லேயே அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை தாண்டி இன்னும் பல லைட் இயர்ஸ் தூரத்தில் இன்னும் பிரம்மாண்டமான கிரகங்கள் இதை விட பெருசாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை விட விசித்திரமான வேறு விதமான கிரகங்கள் கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. மேபி ஃப்யூச்சரில் அது போன்ற கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் மிஸ்ட்ரிக்கில் தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம சேனலோடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்வான்ஸான அப்டேட்டுகளை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஜாயின் பண்ணணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கிவ்அவே ஆஃபர்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான விதவிதமான வித்தியாசமான டாபிக் கூட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.